வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பது ராஜேஸ்வரி முத்து. மதுரை நாகமலை புதுக்கோட்டை அருகே உள்ள ராம்கோ நகரில் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை ஏற்பாட்டில் நிறுவப்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் காவல் உதவி மையத்தை மாவட்ட எஸ்பி அரவிந்த் திறந்து வைத்தார். மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டை அருகே உள்ளது ராம்கோ நகர். இப்பகுதிகளில் பத்திரப்பதிவு அலுவலகம், திருமண மண்டபம், தனியார் கல்வி நிறுவனங்கள் உள்ளது. திண்டுக்கல் விருதுநகர் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய பகுதியாகவும் வளர்ந்து வரும் குடியிருப்பு பகுதியாகவும் உள்ளது. இப்பகுதிகளில் சுமார் 80க்கும் மேற்பட்ட தனித்தனி வீடுகள் கட்டப்பட்டு பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ராம்கோ நகர் பகுதியில் கடந்த சில மாதங்களாக அவ்வப்போது கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்று வந்தது. திருட்டு, வழிபறி, கொள்ளை உள்ளிட்ட முயற்சிகளை தடுத்திடும் வகையில் தங்களது பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்து தரும்படி மதுரை நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் குருசாமி அவர்களை ராம்கோ நகர் சங்க நிர்வாகிகள் அணுகினர். பின்னர் ஸ்டார் குருசாமி அவர்களின் ஏற்பாட்டில் பல லட்சம் மதிப்பிலான கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட எஸ்பி அரவிந்த் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் காவல் உதவி மையத்தை தொடங்கி வைத்து கேமராக்களின் செயல்பாடுகள் குறித்து பார்வையிட்டார். முன்னதாக மாவட்ட எஸ்பி அரவிந்த் அவர்களுக்கு நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் ஸ்டார் குருசாமி அருள்மிகு மீனாட்சி அம்மனின் படத்தை நினைவு பரிசாக வழங்கி வரவேற்றார். இதில் நாகமலை புதுக்கோட்டை இன்ஸ்பெக்டர் சரவணன், நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் ஸ்டார் குருசாமி, சங்க தலைவர் மீனாட்சி, இளங்கோவன், செயலாளர் வெங்கடேஷ், பொருளாளர் ஹரிஹர சங்கர் உள்பட பலர் கலந்து கொண்டனர். ராம்கோ நகரில் பல லட்சம் மதிப்பிலான கேமராக்களை பொருத்தி தங்களுக்கு பாதுகாப்பு அளித்த நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் ஸ்டார் குருசாமி அவர்களுக்கு அப்பகுதி வாழ் பொதுமக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ். ஆதாய திருட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கிரைம் பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்கிற வரைக்கும் நமக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. நீங்கள் வந்து நிறைய பேப்பரில் படிப்பீங்க, நிறைய ஸ்டேட்டில் நடக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க, எங்கேயோ நடக்குது நமக்கு என்னன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். பட் இது வந்து உங்களுடைய ஹார்ட் ஏர்ன்டு மணி. நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணம். அதை வந்து எவ்வளோக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்களோ அதில் ஒரு 10-20% அதை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் வீட்டில் வந்து விலை உயர்ந்த பொருட்கள் வைக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. சப்போஸ் நீங்கள் வெளியே போறீங்க, வீட்டை விட்டு வெளியே போறீங்கன்னா லைட் ஆன் பண்ணிட்டு போங்க. வீட்டுக்குள்ளேயும் சரி, வீட்டுக்கு வெளியும் சரி. இதெல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு தோற்றத்தை கொடுக்கும். லைட் வீட்டுக்குள்ளே எரியல அப்படின்னா அப்போ வீட்டில் யாருன்னு எடுத்துப்பாங்க. அதனால லைட் ஆன் பண்ணுங்க. அக்கம் பக்கத்தில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க யார் வந்திருக்கா போயிருக்கான்னு சொல்லிட்டு. ஒரு கடந்த 2 மாதமாவே அந்த சகோதரர் வெங்கடேஷ் என்ற இந்த ஏரியாவில் நடக்கிற சம்பவத்தை பற்றி எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டே இருந்தாரு. இந்த மாதிரி இரவு நேரங்கள்ல வந்து நிறைய வங்கிக்குள்ளா மாதிரி போட்டு நிறைய திருட்டு வரிசைகள், கைவரிசை நடந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு ஒரு முடிவு இல்லைங்க. அப்போ அவசரத்தில் இது விஷயமா எனக்கு கடந்த ஒரு 2 மாதமா இது பற்றி எனக்கு விழிப்புணர்வு பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க அவசரத்தில் எல்லாம் பேசி, இளங்கோ, விஸ்வரத்னம், மிஸ்டர் வெங்கடேஷ் அவங்க எல்லாரும் பேசி என்னுடைய ஆபீஸ்ல கலந்து வந்தேன்னா உடனடியாக நான் என்ன சொன்னேன்னா, பொதுமக்கள் அவர்கள் இரவில் நிம்மதியாக உறங்க வேண்டும். அதை மனதில் கருதி கொண்டு இதுக்கு நான் எந்த ஒரு இதுவும் சொல்லல. எங்கிட்ட என்ன பண்ணணுமோ அந்த வேலையை நீங்க ஆரம்பிங்க சார். ஒரு நாள் கூட லேட் பண்ணாதீங்க. பொதுமக்கள் தான் நம்மளுடைய முக்கியம். அவர்கள் நம்மளை நம்பிதான் இந்த இதுல இருக்கிறார்கள் சொல்லி உடனடியாக எங்கெந்த கேமரா பொருத்த வேண்டும் என்று மக்களுக்கு உடனடியாக நான் அனுப்பிட்டோம். இது வந்து மெயினா நம்ம ஒரு வீடு வாங்கி, சொந்த வீடு வாங்கி அப்படின்னாலே நம்ம இந்த பூமிக்கும் வானத்துக்கும் நம்ம இடம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பூரிப்படைகிற ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அதுல அந்த ஒரு வருடம் தான் நான் ஒரு அமைப்பு ஆரம்பித்தேன், நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை என்று. அது ஆரம்பித்தவுடன் எண்ணோட்டங்கள், அதாவது மதுரையில் இருக்கும் முதல் என்னுடைய முயற்சி வந்து அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வந்து உங்களுக்கு தெரியாதோ இல்லை, தினமும் ஒரு 1000 பேர் நம்ம சுற்றி இருக்கிற மாவட்டங்கள், கிராமங்கள், எத்தனையோ ஏழைகள், காசு இல்லாதவர்கள், அவசரமான விபத்துகள், உறவினர்கள்
இந்த மாதிரி அவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு உணவு கிடைக்காம தவிர்த்ததை கண்கூடாக நான் பார்த்தது இன்று நேற்றில்லை, பல வருடமாக அந்த அரசு மருத்துவமனையில் அவ்வளவு நடந்து கொண்டேதான் இருக்கிறது. உங்களுக்கு தீர்வு என்ன? அவங்க இப்ப 2 ரூபாய் ஒரு சுடுதண்ணி வாங்கணும்னா கூட 2 ரூபாய் கொடுத்து வெளியில வாங்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார். அப்ப நம்மளால் எவ்வளவு பேருக்கு உணவு முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அமைப்பு மூலமாக 10 ரூபாய்க்கு உணவு கொடுக்கலாம் என்று முயற்சி எடுத்தேன். மாவட்ட ஆட்சியாளர்களை சந்தித்தேன். அங்க உள்ள இருக்கிற ஹோட்டல் வியாபாரங்களுக்குலாம் அது ரொம்ப இடத்துல இருக்கும். நம்ம 10 ரூபா விலைக்கு கொடுத்தா அவங்க வியாபாரம் பாதிக்கும். ஆகையால் என்னால் முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு பணம் இல்லாத ஏழைகளுக்கும் அடிப்படை அந்த உணவு கிடைக்காதவர்களுக்கு முடிந்த வரைக்கும் மார்ச் 2024 9ஆம் தேதி முதலாக உணவு கொடுக்க ஆரம்பித்தேன் 1000 பேருக்கு. இன்றோடு 330வது நாள் பொங்கல், தீபாவளி எதுவும் இல்லாமல் இடைவிடாமல் என்னைக்கு